வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லுதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி நோட் பண்ணி பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கும்போது பெண்கள் சார்ந்த விஷயம், நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் நீங்களே வந்து கொஞ்சம் பேராசைப்பட்டு எங்கேனாச்சும் ஒரு லாக்கில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனால ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்கு தேவையில்லாத ஒரு குழப்பங்களோ ஒரு சஞ்சலங்களோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்துக்காக சில நேரங்களில் ஏதோ லோன் வாங்குற சிச்சுவேஷன்ஸ் சில பேருக்கு அமையலாம். அதுக்கப்புறம் 3, 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 6லேயே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காகவோ பசங்களோட எஜுகேஷனுக்காகவோ கொஞ்சம் லோனோ கடனோ வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது லோன் போட்டு ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கொஞ்சம் உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயிறு சம்மந்தமான விஷயங்கள், வயிறு உபிசமாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அடி வயிறு ஒரு பிரச்சனை பண்ணுதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக ஃபுட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வரும். இதில் வந்து 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய சந்தேகங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெண்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்களே பெண்ணாகிறது சூழ்நிலை பார்த்து அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமாங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சு பண்ணுங்கள். எது பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையை ஒதுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. டெசிஷன் எடுக்கும்போது 1க்கு 4 வாட்டி யோசித்து டெசிஷன் எடுங்க. ஒரு பேராசையால் ஏதாச்சும் ஒரு தவறான டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 9ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு பிரயாணங்கள் சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்களை கொடுத்தா முதல் 2 நாட்கள் திங்கள் செவ்வாய் மட்டும் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப சந்தோஷங்கள் குதூகலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபதி பலன்கள். ஸோ துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக நடத்தி கொடுத்துரும். நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏதாவது கோர்ட் கேசஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அடித்து நொறுக்கி எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். துலா லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி. முதல் வந்து திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஒரு சின்ன மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி அந்தரங்கள். செவ்வாய் வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு சின்ன குழப்பங்கள் சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள் ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ குழந்தைகளை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், குழந்தைகளோட லைஃப்க்காக நிறைய திங்க் பண்ணுவீங்க, பெருசாக திங்க் பண்ணுவீங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்களுடைய லெவல் பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. துலா லக்னமாக வந்து குரு தசாபதி இருந்தாலும் குரு வந்து 6ல் இருக்கும்போது அது ஆட்சியாக இருக்கும்போது தொண்டை சம்மந்தமான விஷயங்கள், மற்றபடி உடல் வயிறு உபிசம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ஏதாவது கண்டதை சாப்பிட்டுட்டு ஐயோ வயிற்று வலிக்குதுங்கிற சூழ்நிலை இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். லோன் போட்டு வீடு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னம் வந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் ஆட்சியாக இருக்கும். பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னமாக இருந்து கேது தசாபதி அந்தரங்கள். கேது வந்து 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், லீகலி ஏதாச்சும் லிட்டிகேஷன்ஸ் கேசஸ் இருந்ததுன்னா அதெல்லாமே அடித்து தூள் கலப்பி லாபமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து 8ல் ஆட்சி பலமாக இருக்கும்போது
பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ஆண்கள் ரொம்ப ஜாகிரதையும். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எதாவது பெருசாக எதிர்பார்த்து போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைனஸ் இருந்தாலும் அது வந்து பெருசாக உங்கள் மனசை பாதிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். கொஞ்சம் லேட்டாக சொன்னாலும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக ராஜா அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா ராஜாங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து வர்றது வந்து குரு பகவான் தான் வர்றார். ஸோ அது குரு பகவானில் உள்ள ஒரு நல்ல விஷயமே என்னென்னா அவர் உச்சமாகிறார். ஸோ உச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது, குரு உச்சமாகும்போது அவர் வந்து கோல்டு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். ஒரு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு உச்சத்தை கண்டிப்பாக குருன்றது வந்து கண்டிப்பாக தொடும். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன மாதிரி விஷயம், டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து அந்த ஃபோன்ஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து கடகம்ங்கிறது வந்து கொஞ்சம் இடவடமான ஒரு வீடு தான், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைன் டெக்னாலஜியில் வந்து மற்றவர்கள் நம்மளை வந்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து அந்த டைமில் வந்து ராகுல போகும்போது அந்த டெக்னாலஜி வைஸில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்மளை சாப்பிட்ருவாங்க. அதனால் எல்லாருமே ஆன்லைன் பேங்கிங்காக இருக்கட்டும், எந்த கால் இல்லை ஒரு ஆப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது, குருவை பொறுத்தவரை வந்து கடல் சார்ந்த விஷயங்கள். ஸோ இதனுடைய பார்வைகள் ரொம்ப மேஜரான விஷயங்களை பண்ணும். ஸோ மேஜரான விஷயங்கள் போது குருவின் பார்வை எங்கே போகும் அப்படின்னும்போது, உச்சமான குரு வந்து ஜூன் 6க்கு மேலே வந்து விருச்சிகத்தை பார்ப்பார். விருச்சிகத்தை பார்க்கும்போது சடன் வளர்ச்சி, அதாவது இதுவரை இருந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு ரொம்ப கீழ்த்தரமாக கீழே இருந்தவங்க வந்து டக்குன்னு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு, ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாங்க ஒரு திடீர்னு ஒரு நல்ல வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள், ஒரு ரொம்ப டவுனாக இருந்த பகுதி திடீர்னு நல்ல ஒரு க்ரோத், புதிய திட்டங்கள் மூலியமாக ஒரு பெரிய க்ரோத் வர்றதுக்கான விஷயங்களாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் பார்வை வந்து மகரத்துக்கு விழும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு பேக் சைடு அதாவது நெசவாளிகள், அந்த துணி துவைப்பாங்க இல்லையா, லாண்ட்ரி சம்மந்தப்பட்டவர்கள், அந்த பகுதிகள் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானங்கள் சூப்பராக வருங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்கம் சோர்ஸஸை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து புதிய புதிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதேமாதிரி காலபுருஷன் 10ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் ஜூன் 6க்கு மேலே வந்து 9ஆம் மீனத்துக்கே விழுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜூன் 6 ஜூலைக்கு மேலே தான் வந்து இந்த வார் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ அந்த தமிழ் புத்தாண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேனாதிபதி, ஸோ சேனாதிபதிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயாக வரும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக சட்ட ரீதியான விஷயங்கள் நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். போலீஸுடைய கை ஓங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் சம்மந்தமான மிளகாய், இந்த மாதிரி ஒரு காரசாரமான உணவு வகைகள்லாம் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள், ஸோ குழந்தைகளால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப நல்லா, பட் குழந்தைகளுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு பர்டிகுலராக ஒரு 1 மந்த் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூ மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னா, இந்த புத்தாண்டு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற புத்தாண்டு தான். எப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து சின்ன சின்ன பாதிப்புகளே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு வந்து சனியுடைய சாரத்தில் போகிற அந்த காலகட்டத்தில் அது 9ஆம் பார்வையாக குரு பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து 8ஆம் அதிபதியின் போது ஒரு மன உளைச்சல் அதை கண்டிப்பாக கொடுத்துரும். பெரும் தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது பாப்புலாரிட்டியான ஒரு தலைவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, என்னை பொறுத்த குருமார்கள்ன்றது வந்து யாரை சொல்லுவோம்னா, ஒரு சங்கராச்சாரியார், பாபாஜி, இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள், சித்தர்கள் இந்த வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் மணி ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். குழந்தைகளை கொஞ்சம் ஜாகிரதையாக, குழந்தைகள் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன
மொபைல் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக ஒரு சின்ன ஒரு உபத்திரம் வந்து போகும். அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே தான். கோல்டு விலை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இறங்கும், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மடங்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து அற்புதமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனான ஆண்டு தான். ஏன்னா குரு ராஜாவாக இருந்து அது கடகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த பிளாக் மார்க்கெட்டு, கொஞ்சம் அந்த ரவுடிசம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து அது ஒரு பாதிப்பு அப்படி வந்து ஏறி இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப்சரிங் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும். நிறைய கம்பெனிகள் வந்து வேறு கம்பெனி விற்றுட்டு போகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. பட் நார்மல் பர்சனுக்கு எப்படி இருக்கும்? நார்மல் பர்சனுக்கு வந்து எந்த வித ப்ராப்ளமும் வராது. எப்படியாச்சும் வந்து ஏதாச்சும் ரூபத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டான டைமுக்கு கிடச்சிரும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. பட் பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சமான பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் திங்க் பண்ணி பெரிய லெவலில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து குருடைய விஷயங்கள் அந்த மாதிரி அது வெளிநாடு முதலீடெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். குரு பகவான் ஆட்சி பலத்தோட ராஜாவாக இருக்கும்போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வணங்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு, பெரிய மகான்கள் வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப், நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு சிறப்பான வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.